அனைவருக்கும் வணக்கம். இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல போற நியாசைமைட் சீரம் பெனிஃபிட்ஸ் அண்ட் அது இருக்கிற சைடு எஃபெக்ட்டும் நியாசைமைட் ஈக்குவலா இயற்கையிலே கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். நியாசைமைட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, விட்டமின் B3 தான். நம்ம ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் உங்களுக்கு ஸ்கின் வந்து ஓப்பன் போர்ஸா இருந்துச்சுன்னா அதை நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. உங்களோட பிக்மெண்டேஷனை குறைக்குது, டார்க் பாக்ஸை ரெடியூஸ் பண்ணுது, ஆக்னி மார்க்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, உங்க ஸ்கின்னை நல்லாவே ஹைட்ரேஷனாக வச்சுக்குது. ஓகே, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச நியாசைமைட் சீரம்ல ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் இருக்குன்னா 1% சைட் எஃபெக்ட் இருக்கு. இந்த நியாசைமைட் சீரம் மேக் பண்ணும்போது இதை ஆட் பண்ணக்கூடிய ஆக்டிவ்ஸை பொறுத்து தான் நம்ம ஸ்கின் வந்து சென்சிட்டிவா அதிகப்படுத்தும். AHA, BHA அண்ட் விட்டமின் C வந்து அதிகமாக ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் ஆகும். என்னதான் சைட் எஃபெக்ட் இல்லைனாலும் இது ஒரு கெமிக்கலுக்கு உண்டான விளைவுகள் பிற்காலத்தில் நமக்கு கிடைக்கும். நியாசைமைட் எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் அவகாடோல இருக்கு, பொட்டேட்டோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், தக்காளி, பச்சை பட்டாணி, மஷ்ரூம்ல அதிகம் இருக்கு. மஷ்ரூம், பச்சை பட்டாணியில அதிகம் நியாசைமைட் இருக்கு. அதனாலதான் நம்மளோட பிரைட்னிங் ஃபேஸ் பேக்ல இதை அதிகம் சேர்த்திருப்போம். நீங்க தக்காளி வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கிறனாலையும் நமக்கு நியாசைமைட் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நட்ஸ்ல வேர்க்கடலை கிடைக்குது. நான்வெஜ் பிரியரா இருந்தீங்க, முட்டை, சிக்கன், மீன்ல வந்து பாத்தீங்கன்னா நியாசைமைட் இருக்கு. கீரை வகையில வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையில இந்த நியாசைமைட் இருக்கு. மால் தயிர்லயும் இந்த நியாசைமைட் இருக்கு. இது மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸ்லயும் நம்ம நியாசைமைடை நம்ம எடுத்துக்கலாம்.